வந்து, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பத்தினதான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா நடந்துட்டு இருக்கும் பொழுது, கொள்ளை நோய் போயிட்டே இருக்கும் போது ஒரு கருப்பு குதிரை வரும். அதாவது பஞ்சம், உணவு பஞ்சம். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த உணவு பஞ்சமானது அதை ஒட்டி வரணும். ஆனா இந்த உணவு பஞ்சம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா, சகரியா 6:6 வாசிச்சோம். ஒன்றில் பூட்டப்பட்ட கருப்பு குதிரை எங்க புறப்பட்டு போயின? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இதெல்லாம் எவ்வளவு துல்லியமான தீர்க்கதரிசனம் கவனி. இந்த கொரோனா நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022 ஸ்டார்ட் ஆச்சு. 20 கொரோனா, 21 உச்சத்துல இருக்கு, 22 2வது அலை 3வது அலை போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நான் சரித்திரத்துல கொஞ்சம் படிச்ச வரைக்கும் சொல்றேன், அவங்க 2 பேரும் ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு மேல நண்பர்கள். ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து பிரியும் போது 1990களில் மிகைல் கார்பச்சோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்ய அதிபர் இருந்தார். அவர் கொஞ்சம் மிதவாதி, இவங்கெல்லாம் கம்யூனிசம், அவர் கொஞ்சம் மிதவாதி. அவர் என்ன பண்ணாரு, பெரஸ்ட்ரோய்க்கான்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அப்ப அந்த சட்டத்தின்படி ரஷ்யா துண்டு துண்டா உடைஞ்சிச்சு, பிரிகிறவங்க பிரிஞ்சு போலாம் அப்படின்னு. அதுல பிரிஞ்ச நாடு தான் உக்ரைன். அப்படி உக்ரைன் பிரியும் போது ரஷ்யா என்ன பண்ணுச்சு, உக்ரைனுக்கு கிஃப்டா ஒரு பட்டணம் கொடுத்துச்சு, கிரிமியான ஒரு பட்டணம். அந்த மாதிரி தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா 2022 சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகளாகிய உணவு பஞ்சம் வந்துச்சு. ஏங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டா ஏன் உலகளாகிய உணவு பஞ்சம் வருது அப்படின்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன். அவங்க தான் ஐரோப்பாவிலேயே அதிகமா கோதுமை தயாரிக்கிறவங்க. பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை ஏற்றுமதி அங்கதான் போகும். அடுத்து கோதுமை தயாரிக்கிற 2வது பெரிய நாடு ரஷ்யா. இந்த 2 நாடும் சண்டை போட்ட உடனே உக்ரைன்ல கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. ரஷ்யாவில் கோதுமை உற்பத்தி மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏற்றுமதி இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ கோதுமை தட்டுப்பாடு பெரும் தட்டுப்பாடா மாறிச்சு. வெளிப்பட்டல 6:6 சொன்ன அதே தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாகும். 1 பணத்திற்கு 1 படி கோதுமை, 1 பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. இது என்ன பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், 1 ரூபாய்க்கு 1 கிலோ அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது அர்த்தம் இல்ல. பைபிள்ல 1 பணம்னா எவ்வளவு அளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல சீஷர்கள் வந்து 5000 பேர் வந்துடுறாங்க. சீஷர்கள் வந்து சாப்பாடு போறதை பத்தி பேசுறாங்க. அப்படி சாப்பாடு போறதை பத்தி பேசும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் சொல்றாங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 5000 புருஷர், அது இல்லாம பெண்கள், அப்புறம் பிள்ளைகள். அங்க சிறு பையன் ஒருத்தன் வந்தான், அவங்ககிட்ட இருந்து 5 அப்பத்தையும் அவங்க வாங்கினாங்க. அப்ப பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. ஒரு மினிமம் 10,000 பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட எவ்வளவு ஆகுமா, 200 பணம் ஆகும் அப்படின்னு. அப்ப 1 பணத்துக்கு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. 200 பணத்துக்கு 10,000 பேர் சாப்பிடலான்னா 1 பணத்துக்கு எவ்வளவு பேர் சாப்பிடலான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஒரு பணத்தினுடைய வேல்யூ. ஒரு பணம் என்பது கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிடுற அளவுக்கு உள்ளதான காரியம். 50 பேர் 100 பேர் சாப்பிடுறது, அதான் ஒரு பணம். ஒரு 50 பேர் 100 பேர் இப்ப சாப்பிடுறதுனா கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கணக்கு வச்சாலும் ஒரு பணம் 2500 ரூபான்னு அர்த்தம் வேல்யூ. அப்ப வசனம் சொல்லுது, 1 படி கோதுமை எவ்வளவுக்கு விற்குமா, அந்த அளவுக்கு வேல்யூ விற்கும் அப்படின்னு. கரெக்டா வரலாறு காணாத அளவுக்கு 2022-23
மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் வந்துச்சு. அந்த கோதுமை பஞ்சத்துல பாகிஸ்தான்ல 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. இங்க பாருங்க, பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வெள்ளை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் கோதுமை மாவு 1 கிலோ கோதுமை எவ்வளவு வித்துச்சு? 1500 ரூபாய். அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்கால மிகப்பெரிய உணவு பஞ்சம் 3000 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்னைக்கும் அந்த நிலைமை தான். இப்ப ஸ்ரீலங்கா இன்னும் உச்சத்துக்கு போகுது. நானும் சகோதரனும் போன வாரம் போயிருந்தோம் ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு. ஒரே நாள்ல 85 ரூபாய் பெட்ரோல் ஏறிச்சு. ராத்திரி மட்டும் ஒரு நாள் ராத்திரியில 85 ரூபாய் பெட்ரோல் ஏத்தினாங்க. 315 ரூபாயில இருந்து 400 ரூபாய் 415 ரூபாய் வரைக்கும் ஏற்றிட்டாங்க பெட்ரோல். அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உலகளாவிய. அவங்க அந்த ஜனங்கள்லாம் நம்மலாம் அந்த ஜனங்களை பார்த்துட்டு வரணும். போயிட்டு ஒரு தடவை நம்ம பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க நான் நினைப்பேன், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் டெய்லி சாம்பாரா, இதே தானா, வேற ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? இல்ல, கூட்டு போயிரு அவங்கள ஒரு 3 நாள் ஸ்ரீலங்கால விட்டுறணும். இல்லைன்னா ஒரு வாரம் கொண்டு போய் காசா பகுதியில் விட்டு வந்துடணும். நிஜமாதான். நான் சகோதரனை பார்த்தோம். ஒரு அவங்க டிஃபனே சமோசா தான். காலையில் டிஃபன் சமோசா. நமக்கு மினி டிஃபன் நம்மால் திங்கிறான். நம்மளாம் என்ன சாப்பிட்றோம்? மினி டிஃபன். பொங்கல், இட்லி, தோசை, பூரி, இட்லி, சட்னி, சாம்பார், ஸ்வீட் சாப்பிட்டு 11 மணிக்கு பசிக்குதுங்கிறான் இல்லையா? ஆனா அவங்களுக்கு டிஃபனே சமோசா தான். அப்படி மிஞ்சி போச்சுன்னா பிரெட், பன்னு, அது உள்ள ஏதாவது வச்சிருக்காங்க. முட்டை சமோசாங்கிறான். நீங்க நம்பவே மாட்டீங்க, முட்டையை 8ஆ வெட்டியிருக்காங்க. ஒரு முட்டையை 8ஆ வெட்டியிருக்காங்க. அதுல ஒரு பீஸ் வச்சிருக்காங்க அந்த சமோசாக்குள்ள. அது 50 ரூபாய். இதான் அங்கத்தினுடைய நிலைமை. இப்ப நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது 2022 மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு. அந்த கருப்பு குதிரையின் காலம் உலகளாவிய நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான கோதுமை பஞ்சம் இந்தியாலயும் வந்துச்சு. நீங்க அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்தியாலையும் என்ன சொன்னாங்கன்னா, வரலாறு காணாத அளவுக்கு இந்த 7 ஆண்டுகளில் கோதுமையினுடைய இருப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அரிசி பஞ்சம் வந்துச்சு. இப்போ இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் இப்பதான் யுத்தத்தோடையதான ஒரு 20% வந்திருக்கோம். இன்னும் உச்சம் இருக்கு. அடையும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் தாண்டிடும். அரிசி எல்லாம் 100 ரூபாய் தாண்டி 120 ரூபாய் 130 ரூபாய்க்கு போயிடும். அப்படி பருப்பு கிருப்பு எல்லாம் போகும். இப்பவே சிலிண்டர் 5000 ரூபாய் கிடைக்குதாம வெளியே. இந்த சிலிண்டர்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியல. வந்துருச்சா? அப்ப ஃப்ரீயா கிடைக்குதா? கிடைக்கலையா? என்ன லைவ் போதா? மாட்டி விட்டுரும். இது வேற, இது ஒய்ஃப் மாதிரி. இது என்ன செய்யும்? முதல்ல அமைதியா கேட்டுரும், அப்புறம் அது பேசும், நம்ம அமைதியா இருக்கணும். அது ரொம்ப ஆபத்தானது. அது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் என்ன பண்ணுவான்? ரொம்ப பேசிடுவான் தெரியுமா? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு என்ன பேச மாட்டேற, பேசு அப்படின்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் அது பேசும், இவன் உட்காந்து கேட்டே இருப்பான். வேற வழியே இல்லை, பேசிட்டே தான் இருக்கும். அது அப்புறமா அவனை கேட்கும், எவ்வளோ பேசுனீங்க, இப்ப பேசவே மாட்டீங்களே. அந்த கேமரா அதுவும் ஒன்று தான். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேமரா கிட்ட பேசணும். நம்ம சிலிண்டர் வேலை தான் இப்பதான் ஆயிருக்கு. இன்னும் அரிசி இருக்கு, எவ்வளவு ஏற வேண்டி இருக்கு, பெட்ரோல்லாம் எங்கேயோ போக வேண்டி இருக்கு. அந்த கருப்பு குதிரையின் காலத்தை நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம், கடந்துட்டோம். இதுக்கு அடுத்த லெவலுக்கு போறோம். இப்போ சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்த இடத்துக்கு போறோம். இப்போ கருப்பு குதிரைனா பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல, அதோடைய அடுத்த வெர்ஷனுக்கு நாம போறோம். ஆனா அதுக்கு நடுவுல கர்த்தர் ஒரு காரியம் சொன்னாரு. அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும்
சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போ இந்த வசனத்தின்படி கோதுமை சேதப்படும், ஆனா எது சேதப்படாது? எண்ணெயும். நீங்க அந்த 22 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மிக துல்லியமாக உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தான் காப்பாத்துச்சு, கச்சா எண்ணெய். ஆனா இந்த கச்சா எண்ணெய் உலகத்தை இன்னைக்கு கச்சா எண்ணெய் கை வச்சோன்னு தான் பிரச்சனை வருது. பாக்குறீங்க இல்லையா? க்ரூட் ஆயில், இப்போ க்ரூட் ஆயில் இல்லைன்னு இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, நமக்கு தாண்டி இந்த பக்கம் வர மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஆனா இருக்கு. ஆனா இந்த கச்சா எண்ணெய் பூமி கடியிலிருந்து எடுத்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிலைக்குலை செய்தில்ல. இந்த கச்சா எண்ணெய் பூமி கடியிலிருந்து எடுத்தது எப்பனா 1854 கலிபோர்னியால தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் எடுத்துச்சு. அதற்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் அது அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா ஏற்றுமதி பண்றவங்க வந்து சவுதி அரேபியா. அவங்க 1936 தான் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னு. அதற்கு பிறகு அதை தோண்டி எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணது 1946. என் நடுவில் 2ஆம் உலக யுத்தம் வந்துருச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுதுது, கொள்ளை நோய் வரும், கொள்ளை நோய்க்கு அடுத்து ஒரு கோதுமை பஞ்சம் வரும், கோதுமை பஞ்சத்துல எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனை உரைக்க முடியுமா? இது தேவனை தவிர வேற யாரும் இப்படி எழுதவே முடியாது. எப்படி இத்தனை 2000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத எழுதுவீங்க? எண்ணெய் பூமி கடையில் இருக்கனே மனுஷனுக்கு தெரியாதே. அது தெரிஞ்சது இப்பதான் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா ஆண்டவர் அப்பே 6:6 எழுதுறாரு, கோதுமை ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. திராட்சை ரசம்னா ஒயின், உங்களுக்கு தெரியும், அங்கேயே போட்டிருக்கோம் ஒயின் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்திய 24, 37, 38 சொல்றாரு. எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இந்த குடித்தும் அப்படிங்கிறதுக்கு 21ஆம் அதிகாரம் லூக்கால குடிவெறி அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த குடிவெறி தான் இன்னைக்கு உலகத்துல இருக்குது. கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்போது மனுஷர்கள் குடிவெறியரா இருப்பாங்களா அப்படின்னு. இன்னைக்கு உலகம் முழுக்க குடிவெறியில இருக்கு. அதாவது பல நாடுகளில் பொருளாதாரத்துக்கு இந்த ஆல்கஹால் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மனிதர்கள் குடிவெறியாக. எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படுத்தாதே. வேதம் சொன்ன அந்த 3வது குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக 100% வந்துச்சு. கோதுமை பஞ்சம், உலகளாவிய பஞ்சம். அதே நேரத்தில் பல நாடுகள், பர்மா போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய காரியம். இப்ப நம்ம அடுத்து வேற ஒரு பெரிய விஷயம் இருக்கு, கத்தரிஸ்தமான நாளைக்கு அதை பார்க்க போறோம். ஆனால் இது எல்லாம் துல்லியமாக நம் காலத்தில் நடந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரையும் நம் காலத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நாம் எத்தனை பேர் இது நம்ம காலத்தில் நடந்துச்சுன்றதை எடுத்துக்கிட்டோம்? எத்தனை பேர் வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்? அல்லது சொன்னதையாவது கேட்டு எத்தனை பேர் ஆயத்தமானோம்? அப்படின்னா நாம் யாருமே அதுக்கு ஆயத்தமாகல. அதுக்கு நடுவுல நாம கிருபையா காப்பாற்றப்பட்டிருக்கோம். நான் இப்பவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் அதற்கு நடுவில் கிருபையாய் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கு இந்த வசனம் தெரியாதுங்கிறதுனால ஆண்டவர் நமக்கு இப்ப தெரியப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னா அடுத்து 4வது குதிரை ஒண்ணு வருது, மங்கின நிறம் உள்ள குதிரைன்னு ஒண்ணு வருது. அதை பத்தி நாளைக்கு பார்க்க போறோம். அது இருக்கிறதுலே நம்ம இப்ப அதுக்குள்ளதான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்ப அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அதான் இருக்கிறதுலயே நம்ம காலத்துல நம்ம பார்க்க போற மிக மோசமான ஒரு விஷயம். தேவன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா காரியங்களும் 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இதற்கு நடுவுல தான் அவருடைய வருகை வரும் என்று வேதம் சொன்னது. இதே 6ஆம் அதிகாரத்தின் முடிவுல தான் வருகையும் வருது. சோ ஆண்டவர் சொன்னபடி தீர்க்க தரிசனத்தின்படி நம் கண்களுக்கு முன்பாக வேலை நடக்கிறதுனால வருகையும் இதுக்கு நடுவுல வரும். நமக்கு இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது, ஏன் இவைகள் எழுதி கொடுக்கப்படுதுன்னா, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மீட்பு எப்படி இருக்குது? சமீபமாக, ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. பாதிக்கு மேல வந்துட்டோம். அப்ப இதுக்கு நடுவில் தான் என்ன வரப்போகுது? கர்த்தருடைய மீட்பு வரப்போகிறது. அப்ப இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது வந்து எவிடன்சஸ். இந்த எவிடன்ஸ் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இது உங்க விசுவாசத்தை தூண்டும். ஆனா வருகைக்கு போவதற்கு நீங்கள் தான் ஆயத்தப்படணும்.
வேத வாக்கியம் ஆண்டவர் வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் வேத வசனத்தை என்ன பண்ணாராம்? உறுதிப்படுத்தினார். அப்ப இதெல்லாம் வேத வசனத்தை உறுதிப்படுத்துது. ஆமா, பைபிள்ல சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, அப்படியே எழுத்துக்கு எழுத்து சரியா இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆயத்தப்படணும். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு கேட்டுச்சு. கேட்டது மட்டும் போதாது, விழிச்சது மட்டும் போதாது, ஆனால் தங்கள் தீவட்டிகளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதே வேலையை தான் நம்ம செய்யணும். இப்ப இயேசு வரப்போறார், நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள் நடக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வருகையின் கூட்டமாய் நம்ம இருக்க முடியும். நிறைய வாய்ப்பு நமக்கு இருக்குது. எப்ப வருவார் தெரியாது. இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா யார் பின்னாடி வருவா? இயேசு வருவாரும் தெரியும். எப்ப? இப்ப இல்ல, ஏசாயா புஸ்தகத்திலே இருக்கு. யோவான் ஸ்நானனை பத்தி சொல்ற இடத்துல இயேசுவை பத்தியும் சொல்லுவாங்க. அதனாலதான் இயேசு என்ன சொல்லுவாருன்னா, யோவான் ஸ்நானன் கேட்டு அனுப்புவார், வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு. இயேசு சொல்வாரு, நீங்கள் பார்க்கிறதை போய் சொல்லுங்க பாரு. எதுக்கு சொல்ல சொல்வாரு? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இதை போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த காரியம் ஏசாயால இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா, யோவானை பத்தி ஏசாயால எங்க இருக்கோ அதே இடத்துல இது இருக்கும். ரொம்ப அற்புதமா ஆண்டவர் கோட் வேர்ட் பேசுவார், யோவானுக்கு மட்டும் தெரியுற மாதிரி. யார் போய் சொன்னாலும் புரியாது. அது மேசியா தானா அப்படின்னா, குருடர்கள் பார்வையிடுறாங்க, செவிடங்க கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, நாங்க பார்த்தோம் அப்படின்னா எப்படி மேசியா தெரிஞ்சுப்பீங்க? அப்படின்னா யோவானை பத்தி ஏசாயால எங்க சொல்லியிருக்கோ அதே இடத்துல இயேசுவை பத்தி என்ன சொல்லியிருக்கோ அதை பத்தி சொல்லி அனுப்புவார். அப்ப யோவானுக்கு தெரியணும் இந்த காரியங்கள் நடந்தா யார் வந்திருக்காரா? இயேசு வராரு. அப்ப யோவான் வந்தா ஜனங்களுக்கு தெரியணும் பின்னாடி யார் வரப்போறா? இயேசு வரப்போறா. அப்ப இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு தெரியணும் பின்னாடி யார் வரப்போறா? இயேசு வரப்போறார். அப்ப நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்தில் நிக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த பர்டிகுலரா இப்ப நடக்கிற இந்த மீட்டிங் இருக்குல்ல, அதை நீங்க லென்த் கால கூட்டமா வச்சுக்கோங்க, சிலுவை தியான நாட்களா வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நாட்களை கர்த்தர் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்களாய் வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அல்லது வரப்போகிற ஒரு பெரிய காரியத்திலிருந்து பாதுகாப்பதற்கு எச்சரிப்பின் கூட்டமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது, நிறைய சபைகளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி கேட்கிறோம் பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கறதுன்றது வேற, 2 நாளைக்கு முன்னாடி கேட்கறதுங்கிறது வேற. நம்ம அந்த மாதிரி நேரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.